இங்கே வாடா, இங்கே வர்றா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சி ஜிஹெச்சில் இருக்கோம். எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா மேலே வர வேண்டியதானே, அவன் பெனாயில் வாசனை எனக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டான். எனக்கு காலையில் நீடியில் போட போகிறேன். கம்மில் இருக்கு எல்லாம் பிரச்சனை சொல்லணும். கொஞ்சம் சைட்லாம் இது எனக்கு அல்லெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிட்டு இது வேறு ஒத்துக்கலை எனக்கு வேறு. நாளைக்கு நான் அதுக்கு தான் சொல்கிறதுக்கு அங்கே வரேன். நான் பேக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு தான் நான் மாமாட்ட 4 நாளாக கேட்டுட்டு இருக்கிறேன். நான் போய் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வரணும். அதுக்கு உணவு முறை என்ன ஃபாலோ பண்ண பார்க்கணும். வாரத்தில் ஒரு தடவை தான் வர சொல்லியிருக்காங்க. இவன் டெய்லியும் போகலாம் அப்படின்றான். உன்னை டெய்லி நான் போட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது? எப்போ போனது? செவ்வாய்க்கிழமை போனது. செவ்வாய்க்கிழமை போனால் இப்போ என்ன நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 8 நாளைக்கு முன்னாடி தானே போகிறோம். இப்போ டெய்லியும் போகிறேன். டெய்லி இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் போனது வரைக்கும் நான் போடலாம். உங்கள் கூட தான் வரேன். ஒரே டைம் தான் நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி இவன் வரல, எங்கே திருப்பதிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால் நான் போயிட்டு வந்தேன். பகதூர் பாபா நான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து திருச்சிக்கே எப்படி போயிட்டு வந்து உனக்கு தெரியும். அப்புறம் ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி வேறு ரூட்டில் போனேன். சீக்கிரமாக இதில் போனேன். சித்திய கோகையூர் ரோட்டில் பூந்து சீக்கிரம் போயிட்டேன். திருச்சிக்கு போனதே எனக்கு தெரியல. ஜிஹெச்சுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா? இப்போ என்ன நான் நீடியல் போடுறதுக்கு தான் திருச்சி போனதை பற்றி சொல்லிட்டுருக்கிறேன். அங்கேயும் போய் 7 ஊசி போட்டானே, என்ன ஊத்தார மாதிரி இருக்குது. அப்படியே எடுத்து போடுங்க. நீ இப்போ ரீல்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். நீ என்ன இல்லைடா பகதூர் பாபா போட்டு விடு. ஆமாம், எல்லாம் வந்து எனக்கு கிண்டல் பண்ணிட்டோம். இந்த மயிரும் இப்படிங்கிற என்ன பாட்டினேன் சொல்கிறதுக்கு தலையாட்டினேன். என்ன தூங்கும்போது அது என்னத்த சொல்லுவாங்க, இந்த மகாபாரதமாக ராமாயணம் போடும்போது அந்த பின்னாடி வச்சுருப்பாங்கள. பேசு. கோயிலில் போனால் விழுந்து கும்பிட்டுட்டு போனாங்க. திருமதிலையும் சிவம். நாங்களும் தான் போய் கட்ட கரகம்மா காலில் விழுந்து கும்பிட்டு வந்தோம். எங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து எல்லாருடைய சிவன் தெரிஞ்சுக்க. சிவன்கிட்டேவா ருத்ரதான் ஆடி வந்த உலகத்துக்கே ருத்ரதான் ஆடி பின்ன வர வேண்டியதானே போந்துருச்சு. ஆயா கட்டி பிடிச்சி பக்கத்துலேயே படுத்துக்கிட்டான்னு என்னவோ. ஆயா படுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு இங்கே ஆயா இருக்குங்க, அங்கேருந்து நான் ஆயா கும்பிட்றேன்னு கேட்குறேன். என்ன பண்ணுறான்? ஃபோனை போட்டு வர வைக்கலாம்ல. அந்த குண்டரை வர சொல்லு. சொல்லிட்டாங்க. ஆமாம், சரி. அவனை எதுக்கு அனுப்பலையா வெளிநாட்டுக்கு? மீன் அவன் வீட்டுக்காரன் கூட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியா வேலைக்கு? அங்கே உள்ள வேலை செய்யலடா. அவன் ஃபோன் ஒர்க் ஆகலையா? ஏன்னா போனா ஜீவாவா இவன் வண்டியை வேற இவன் கூட்டு போகிறதுனா மணி ஆகுதுல. மாமா வந்துடுவார் போறக்கா. 10-11 மாமா வந்தால் வரட்டுமா என்ன? அப்புறம் பொண்டாட்டி காலில் தேடுவார். பொண்டாட்டியா பார்த்தீங்களா பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன தெரியும்? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு இல்லை சொல்லு. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. காலையில் அதான் சொல்லிட்டு தரா. ஒரு பையனை இழுத்துட்டு வந்தார். மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு வந்தார். என்ன எடுத்துகிட்டு சோப்புலாம் எடுத்துகிட்டு வந்தார். சித்தி விடல. நான் அப்போ தான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு எதோ பேசிட்டு இருந்துச்சு. என்னக்கா நானும் அவரை காமெடி பண்ணிட்டு போனேன். என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களா? பைட் அடிக்கிறவங்க பைட் அடிக்க போகிறாங்க. பாக்ஸில் எடுத்துகிட்டு உள்ளே போனார். நாங்கள் போகும்போது யார் இருக்குது? இவர் பைண்ட் அடிக்கிறவர். அந்த பையன் ப்ரெஷ் எடுத்துகிட்டு வருவார். சித்திக்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? வர சொல்லு. அப்படியா
பண்ணிட்டுக்கிறா ஃபோனை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு எங்கே வந்தாலும் இதை எடுக்கிறா அந்த அம்மாவை காட்டுதாண்டா அந்த பண்ண முடியா அது காலில் விழுவுறோம் என்னென்ன வித்த காட்டுறீங்க சாமியார் அசிங்கம்டா. எதுக்கு போனீங்க எனக்கு என்னமோ அந்த அம்மா கொஞ்சம் கூட பிடிக்கல இவங்க தான் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த பாரு, போகலாம். இந்த பாடம் போடுறான் அது பண்ணுறான் இந்த பாரு ஒழுங்கா சமயபுரத்தில் போய் அந்த அம்மாவுக்கு போய் ஒரு உருவத்தை செஞ்சு போட்டு கும்பிட்டு வாங்குது போட்டு வாங்குது உங்களுக்கு நல்லாயிடும் அந்த பையனுக்கு போய் வேண்டிட்டு வரேன் நாங்களாம் போய் கரெக்டாக அதை வேண்டிட்டு வரேன் அப்படியே நான் நினச்சி கூட பார்க்கல திருவண்ணைக்காவல் போனேன் பெருமாள் ஸ்ரீரங்காவான தரிசனம் பண்ணிட்டு ஆண்டாள் அம்மாவை அவங்க தாயார் தரிசனம் பண்ணிட்டு வரேன் 2 யானை என்ன அழகாக மேக்கப் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கெல்லாம் போகக்கூடாது மனுஷனால கூடாது மனுஷன் யாருக்கு அனுபவம் சொல்லுங்க நல்லா கேட்டுங்க அந்த நான் பூர்ணிமா இங்க பாரு, 5 வருஷம் ஆச்சு மேல்மருத்துவ Hello friends. 10 வருஷம் போனேன் அதோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள பார்க்க வந்துட்டு என்ன காமெடி பண்ணிட்டு கிடக்குதுங்கன்னு. இதெல்லாம் காலில் வீந்து கும்பிட்டு தான் போகணுமா எனக்கு தேவையில்லை முட்டி போட்டு நடக்கிறானுங்க அந்த போகும்போது நான் ஏஞ்சி நின்றேன் என்னடா அது சாமி மேல்மருத்துவ அம்மாவை கும்பிட்றேன்னு பார்த்தா இந்த பங்காளி அடிக்கிறது வந்து முட்டி போட்டு போகிறான் ஒருத்தன் நான் அப்படியே எழுஞ்சி வந்துட்டேன் நீங்கள் தான் கும்பிட்றான்னு எழுஞ்சி வந்துட்டேன் மனுஷால கும்பிட்றேன் நான் சபரிமலைக்கு மாலை போகிறவனே கும்பிட மாட்டேன் அவன் வேண்டுதல் அவன் போடுறான் நான் கொண்டு வந்து விவசாயம் போச்சு போயிட்டு வரலாமா கண்ணு சபரிமலைக்கு? அதான் கேட்டுட்டு இருக்கிறேன் வர மாட்டேங்குது நான் 5 வருஷத்தோட யார் கேட்டுக்கிறேன் இந்த வருஷம் நம்ம எப்படியே போயிட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன் போயிட்டுலாமா 3 பேரும் எப்படி போகிறது? வண்டி இங்கே போகுது ட்ராவல்ஸ் போகுது போகலாமா அதெல்லாம் அவசர போட்டு எங்களால் நடந்து வர முடியாது. நடக்க வேணாம் டிராவல்ஸுங்கிற வேலையே வேண்டாம். காரை நிறுத்திட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வரலாம். உனக்கு இதை கூட இப்போ கூட கேட்டது என்னடா வினோத்த, உங்க ஆயாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு வந்தியா என்ன? ஐயோ படுத்துட்டா உங்களுக்கு பின்ன என்ன இவ்வளோ நேரம்? யார்கிட்ட பாட்டு பாடி தூங்க வச்சுருக்கியா ராமலிங்கம் ஏறு. வண்டி தண்ணி இருக்கா உள்ள தண்ணி இல்லைப்பா, தண்ணி தான் வர போட்டு வருதில்ல இந்தான்னு பார்க்கலாம்.